கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 19 அதிகாரம் 11வது வசனத்தில், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அப்போ ஒரு மனுஷனுடைய கோபம், விவேகம்தான் அவன் கோபத்தை அடக்கும். நம்ம மற்றவங்களுடைய குற்றத்தை மன்னிக்கிறது தான் அவங்களுக்கு மகிமையை கொண்டு வரும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, யாராவது ஒரு தப்பு செஞ்சுட்டா அதை மன்னிக்கவே மாட்டோம். அப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்களே, அப்படி செஞ்சிட்டாங்களே, அது நமக்கு இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க மேலே ஒரு கசப்பு, மேலே ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மன்னிக்கக்கூடிய இருதயமே அவங்களுக்கு கிடையாது. அப்போ விவேகம் நமக்கு அந்த விவேகம், நமக்கு மனுஷனுடைய விவேகம் தான் அவன் கோபத்தையே அடக்குமா. அப்போ மற்றவங்களுடைய குற்றங்களை நம்ம மன்னிக்கும் போது அது நமக்கு மகிமையை கொண்டு வரும். தேவன் அதை தான் விரும்புகிறார். மத்தேயு 6:14 கூட, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மற்றவங்களுடைய குற்றத்தை நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்கள் குற்றத்தை பிதா மன்னிப்பார். அப்போ நீங்கள் மற்றவங்களுடைய குற்றத்தை நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்கள் குற்றத்தை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். யாராக இருந்தாலும் சரி, இது குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை சபையில் இருக்கலாம், இல்லை சொந்தத்தில் இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலத்தில் எந்த வாழ்ந்தாலும், எந்த குறைகள் குற்றங்கள் எங்கே நடந்தாலுமே மன்னிக்கக்கூடிய இறுதி நமக்கு இருக்கணும். கர்த்தர் மன்னிச்சார் இல்லை, அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணவங்க, அவருக்கு விரோதமாக அவர் சிலுவையில் அரைஞ்சவங்க, அது காரணமாக இருந்தவங்க எல்லாருமே மன்னிக்கிறாரு. பிதா கிட்ட என்ன கேட்குறாரு, ஆண்டவரே அவங்க தெரியாமல் செய்கிறாங்கப்பா, மன்னிங்கன்னு சொல்கிறாருல்ல. கர்த்தர் ஊழியம் செஞ்ச நாட்களை மன்னிச்சாரு. அப்போ அந்த மன்னிக்கக்கூடிய இறுதி நமக்கு வேணும். அந்த விவேகம் இருந்தால் தான் அந்த கோபத்தை அடக்க முடியும். அதுதான் 1 பேதுருவில் கூட 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தா, புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழணும். ஜபம் வரா மனைவி கிட்ட சண்டை போட்டுனதெல்லாம் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார்லாம் நினைக்காது. மனைவி கிட்ட சமாதானம் இல்லாமல் நீங்கள் என்ன ஜெபிச்சாலுமே அந்த ஜபத்துக்கு பலன் கிடையாது. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவங்க கூட வாழணும், விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். அதுதான் விவேகத்தோடு வாழணும். எல்லாரும் தவறு செய்வாங்க. ஒருவர் குறைகளை ஒருவர் மன்னிக்கணும். ஒருவருக்கு மனைவி தவறு செய்யும்போது அது தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா, மன்னிக்கக்கூடிய இருதயம் கணவனுக்கு இருக்கணும். கணவன் ஒரு தவறு செய்யும் போது தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிக்கக்கூடிய இருதயம் மனைவிக்கும் இருக்கணும். சில நாளில் கூட விவேகத்தோடு, அதான் விவேகம் இருந்தால் கோபத்தை அடக்குமா. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, கோபப்படுற சூழ்நிலை உடனே என்ன பண்ணோம், விவேகத்தோடு அந்த கோபத்தை அடக்கணும். ஃபஸ்ட்டு கோபத்தை அடக்கணும். நம்ம கோபப்பட்ட அப்புறம் பாவமே செய்கிறோம். கோபம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் நமக்கே தெரியாது. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் வந்தால் அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கே தெரியாது. எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் நானா பேசுனேன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க பேசலாம் ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்பணும், வச்சுருக்கணும். ஏன்னா அந்த நேரம் அவங்க கண்ட்ரோலை விட்டு போயிடும். நம்ம கோபப்பட்டோம்னா நம்ம கண்ட்ரோலே நம்ம இருக்க மாட்டோம். நிறைய பேர் நிறைய கொலைலாம் பண்ணுறாங்களே, நிறைய பிரச்சனை வருது. அந்த கோபத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க பண்ணி முடிச்சப்பறம் தான், ஐயோ நான் பண்ணியிருக்கக்கூடாது, கோபத்தில் பண்ணிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன், கோபத்தில் நடந்துருச்சு. எத்தனை குடும்பம் பிரியுது, கோபத்தில் பிரிஞ்சது, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது, கோபத்தில் மறிக்கிறது. எல்லா துன்பத்துக்கும் காரணம்னா அந்த கோபம்தான். அந்த கோபத்தில் தான் அடுத்தடுத்த விளைவுகள், அடுத்தடுத்த பாவங்களை நம்ம செய்கிறோம். அதுதான் மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்குமா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ண, விவேகம் வேணும். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். அப்போ விவேகம் இருந்துச்சுன்னா நிதானம் இருக்கும், நிதானமாக செயல்படணும். எந்த காரியம் இருந்தாலும் சரி, எந்த முடிவெடுத்தாலும், எந்த பேசினாலும், எந்த காரியம் செயல்பட்டாலும் வாழ்க்கை நிதானம் ரொம்ப முக்கியம். அதுதான் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான்னு சொல்லி நீதிமொழிகளை பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவன் நிதானமாக தான் நடப்பான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான்.
அப்போ ஆண்டருக்கு பயப்படுறவங்க எல்லாத்துலேயுமே நிதானம் இருக்கணும். அவங்க பேச்சில் நிதானம் இருக்கும், அவங்க முடிவெடுக்கிறதுல நிதானம் இருக்கும், எல்லாத்துலேயுமே நிதானம் இருக்கும். உடனுக்குடனே உடனுக்குடன் பேசுகிறது அதெல்லாம் செய்யவே மாட்டான். வசனம் தான் சொல்லுது, நிதானமாக நடந்தால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது தான் நிதானமாக நடப்பான்னு வசனம் சொல்லுது. அப்போ விவேகம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோட்டு கேட்கணும், விவேகத்தோடு. அந்த விவேகத்தை கொடுங்கப்பா. அந்த விவேகத்தை இருந்தால் தான் அந்த கோபத்தை அடக்க முடியும். சொற்கள் அதான் நீதிமொழிகள் 17:14 சண்டையின் ஆரம்பம் மதுகை திறந்து விடுகிறது போல இருக்குமா. அப்போ ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதனால தான் விவாதம் எழும்புறதுக்கு முன்னாடி அதை விட்டுடு. சண்டை ஆரம்பிக்கும் போது தெரியாது, அது விவாதம் போக 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 அது வேறு ஏதாவது போய் கொண்டு போய் முடியும். அதுதான் அந்த விவாதம் ஆரம்பிக்கதா டக்குன்னு முடிச்சிடு. யாரோ ஒருத்தர் அமைதியாக இருந்துருங்க. பேச்சு வளர்க்கவே கூடாது, கூட கூட பேசவே கூடாது. ஒருத்தர் பேசினா ஒருத்தர் அமைதியாக இருந்துடணும். அப்போ தான் அது அப்படியே அந்த சண்டையை ஸ்டாப் பண்ண முடியும். திரும்பி பேச பேச அப்போ ஆரம்பம் தெரியாது, போக போக அது வேறு பிரச்சனை கொண்டு வந்து முடிச்சிடும். அதுதான் விவாதம் எழும்புறதுக்கு முன்னாடி அதை விட்டுடு. நம்ம கோபுரதம்னா புத்தீனமான காரியம் நம்ம செய்வோம். அதான் நீதிமொழிகள் 14:29 முற்கோபியோ புத்தீனத்தை விளங்கப்படும். புத்தீனமான காரியத்தை நம்ம செஞ்சுருவோம். கோபத்தில் என்ன பண்ண தெரியாமல் புத்தீனமாக பண்ணிடுவோம். அதனால் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம மன்னிக்கக்கூடிய இறுதி நமக்கு வேணும். மன்னிப்பு தான் மகிமை கொண்டு வருமா நமக்கு. இந்த நாளில் கூட விவேகத்தோடு நம்ம வாழணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே விவேகத்தோடு வாழணும். நம்ம மற்றவங்கள்ட்ட செய்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம விவேகத்தோடு நம்ம வாழணும். அந்த விவேகம் இருந்தால் தான் கோபத்தை அடக்க முடியும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளுமே நிதானமாக நம்ம நடக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற எந்த காரியம் பேசினாலும் சரி, குடும்பத்தில் எங்கே போனாலும் நிதானமாய் விவேகத்தோடு நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல எல்லா காரியத்துமே ஒரு சமாதானம் இருக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை வரும். அப்போ மன்னிக்கக்கூடிய இறுதி நமக்கு எப்பவுமே இருக்கணும். யார் என்ன தவறு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சுட்டாங்கப்பா, தெரியாமல் பேசிட்டாங்கப்பா, பரவாயில்ல. அப்போ அந்த இருதயத்தில் நமக்கு அதை மன்னிக்கக்கூடிய இறுதி இருந்தாவே மற்றவங்களோட குறை பெருசாக தெரியாது, மற்றவங்களுடைய குற்றம் பெருசாக தெரியாது. அதுதான் மகிமை கொண்டு வருமா அவனுக்கு. கர்த்தர் அதை ரொம்ப விரும்புவார். மற்ற குற்றத்தை நம்ம மன்னிச்சோம்னா நம்ம குற்றத்தையும் அவர் மன்னிச்சிருவார். நம்ம மன்னிக்காம மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம குற்றத்தையும் ஆண்டவர் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பார். வசனம் சொல்லுது. நாளை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரை விவேகத்தோடு வாழக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரன்னு ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலும் சரி, எல்லா இடத்துலையுமே விவேகமாய் வாழணும் ஆண்டவரே. அந்த கிருபை கொடுங்க, மன்னிக்க கூட இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிற அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்போ ஆமை துதிக்கிற ராஜா, விவேகத்தோடு வாழக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுங்க சப்பா. குற்றத்தை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு இருதயத்தை தேவ ஆவியான ஒவ்வொருக்கு தரும்படி அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்படியே நீ வருகிற நாட்களில் கர்த்தர் நடத்த போகிறீங்கப்பா. குடும்பத்தில் மனைவி கிட்ட விவேகத்தோடு வாழ எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரே விவேகத்தோடு நடக்கக்கூடிய கிருபை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து நடத்துங்க. அப்படியே செய்யப்போதுக்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.